கிறிஸ்து இயேசுவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய அன்பான இறை மக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பாஸ்து காலத்தினுடைய 3வது ஞாயிறில் இருக்கிற நம்மை ஆண்டவர் எம்மாவுஸ் பயணம் ஒன்றை நாம் மேற்கொள்ளும்படி அழைக்கிறார். எம்மாவுஸ் பயணம் என்பது என்ன? அந்த பயணம் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? எப்படி ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு புரிதலை கொடுத்தார் என்பதையெல்லாம் உள்ளடக்கித்தான் இன்றைய நாளுடைய மறையுரையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சின்ன நகைச்சுவை கலந்த ஒரு சிறிய கதை. ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைங்க. ஒருத்தனுக்கு 8 வயசு, இன்னொருத்தனுக்கு 12 வயசு. பயங்கர சுட்டி. தான் வீட்டில் மாத்திரம் இல்லாமல் அடுத்த வீட்லையும் போய் விளாண்டா என்னத்தை உடைக்கிறது, என்னத்தை தூக்கி ஒளிச்சு வைக்கிறது. பயங்கர சுட்டி, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்களால. ரொம்ப நாட்டியான பிள்ளைங்க. அவங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஏதாவது வீட்டில் போய் அடுத்த வீட்டில் போய் எந்த தூக்கிட்டு வந்து மறைச்சி வச்சுட்டு அவங்க தேடுறதை பார்த்து இவங்க ரசிப்பாங்க. ஐயோ அதை காணாமே. இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகளுடைய ஷூவை தூக்கி ஒழிச்சு வச்சுறது, ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்க தேடுங்க பார்த்தீங்கன்னா, அதை பார்த்து ரசிக்கிறது. இவங்க சின்ன வயசில் அந்த நாட்டினஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த அம்மாவுக்கு இந்த பயல்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுனே தெரியல. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு ஆகிப்போச்சு. பைக் கீ வச்சுட்டு போனால் கீயை தூக்கி ஒழிச்சு வச்சுறது, தேட விட்டுட்டு எடுத்து கொடுக்குறது, அதை பார்த்து சிரிக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்போ இந்த அம்மா கேள்விப்பறாக பக்கத்து பங்கில் இருக்கிற ஒரு சாமியார் இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களை ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு பாண்டித்தியம் பெற்ற ஒரு சைல்டு சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மாட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த அம்மா வந்து அந்த ஃபாதர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ சாமி சொல்கிறாரு, நான் உண்மையிலே உங்களுக்கு உதவி செய்கிறேம்மா, உங்கள் பிள்ளைகளுக்கு நான் கவுன்சிலிங் கொடுக்குறேன், அப்புறம் அவங்களுக்கு நான் ப்ரேயர் பண்ணுறேன், ஆனால் தனித்தனியாக தான் சந்திக்கணும் 2 பேரையுமே. அதனால் காலையில் ஒருத்தனை வர சொல்லுங்கள், மதியானம் மூத்தவனை வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ காலையில் அம்மா அந்த சின்ன பையனை கூட்டிகிட்டு கொண்டு போய், இந்த மாதிரி சாமியார்ட்ட உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்டா, அவர் வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் பேசுவார், நல்லதுக்கு தான் சொல்கிறாரு, அவர் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு, நீ பண்ணுற சுட்டித்தனத்தினால நம்ம அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுற மாதிரி, எங்களுக்கு எவ்வளோ அவமானமாக இருக்குது உங்களால், அதனால் இது ஒரு நல்ல சான்ஸு, ஃபாதர் வந்து உங்களை வந்து சரி பண்ணி கொடுப்பாரு, உடனே ஃபாதர் கூப்பிட்டுருக்காருன்னு சொல்லி அந்த அறையில் கொண்டு போய் உட்கார வைக்க. அப்போ சாமி வர்றார், அந்த சைக்காலஜிஸ்ட், குழந்தை உளவியல் படித்த அந்த குருவானவர் வர்றார். வந்து இந்த பாஸ்டர் வந்து கேட்குறார். முதல் கேள்வி, அவன் பேர் என்னன்னு கேட்டால் பேரை சொல்கிறான். அடுத்த கேள்வி கேட்டான், ஏசு எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏசு எங்கே இருக்காருன்னு நான் அப்படி கீழே குனிச்சிட்டேன், பைய கீழே. அப்போ ஒரு சத்தமாக கேட்குறாச்சு, பிள்ளைக்கு நம்ம கேட்டது விலங்குல ஒரு காதில் அப்படின்னு சொல்லிட்டு, ஏசு எங்கே இருக்காரு அப்படி சொல்லி கேட்குறாரு. அவன் அப்படியே கீழே குனிஞ்சா திருன்னு முழிக்கிறான். ஃபாதர் கடுப்பாகி போச்சு. பக்கத்தில் வந்து, ஏய் ஏசு எங்கடா இருக்காரு அப்படி சொல்லி கேட்குறாரு. அதுக்கும் என் வாயை திறக்க மாட்டேன்றேன். என்னடா வாயை திறக்க மாட்டேன்னு சொல்லி நேரம் மூஞ்சிக்கு நேரம் போட்டு, ஏசு எங்கே இருக்காரு சொல்கிறா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி ஏசு எங்கே இருக்காருன்னு கேட்டதில் அவருக்கு மேமூச்சு கீமூச்சு வாங்கிருச்சு. தண்ணி குடிக்கலாம் நம்ம திரும்பி டம்ளரை தான் எடுத்தார். பையன் எடுவிட்டு வெளில ஓடியான்ட்டான். திடுன்னு வீட்டுக்கு ஓடியான்ட்டான். வீட்டுக்கு ஓடியாந்து ரூமுக்குள்ளே வந்து கதை அடைச்சிக்கிட்டு அவங்க அண்ணனை பார்த்து, அவங்க அண்ணன் கேட்குறேன், என்னடா முடிஞ்சா, உனக்கு மதியம் வர இருக்குன்னு சொன்னார், நீ வந்துட்ட, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அதை பையன் சொல்கிறேன், டேய் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைடா, இந்த சாமியார் ரொம்ப வித்தியாசமான சாமியாராக இருக்கார், ஃபாதரு என்னை அடிக்காத உரைக்க வந்துட்டார், என்னடா பண்ண, என்னடா கேட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டான்னா, அந்த தம்பி சொல்கிறேன், ஏசு எங்கே இருக்கான்னு கேட்குறாரு. நம்ம சாவியை திருடி வச்சுருக்குறோம், நம்ம ஷூவை திருடுவோம், காசை திருடுவோம், அதாவது திருடி வச்சு திருப்பி நம்ம கொடுக்குற பழக்கம் உண்டு. ஆனால் இப்போ அவர் ஏசு எங்கேயோ தொலைச்சிவிட்டு என்கிட்ட வந்து ஏசு எங்கே இருக்காருன்னு கேட்குறாரு. உன்னிட்ட அதே கேள்வி தாண்டா கேட்பாரு, கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு அவன் சொன்னார். இது கேட்பதற்கு கொஞ்சம் நகைச்சுவையாக இருந்தாலும் கூட இன்றைய மறையுரையோடு மிகவும் நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கிறது. அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி ஏசு எங்கே இருக்காருன்னு தெரியாமல் அது முழிச்சிச்சுங்களோ, அதே போல தான் இன்றைக்கும் நாம் இயேசு எங்கே இருக்கிறார் என்பது தெரியாமல் பல இடங்களில் தேடிக்கொண்டு இருக்கிறோம். இந்த இயேசு எங்கே இருக்கிறார் அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வல்லமை என்ன என்பது தெரிந்திருக்க வேண்டும். அந்த வல்லமை இந்த எம்மாவூஸ் சீடர்களுக்கும் இயேசுடைய இறப்புக்கு பிறகு உயிர்ப்பை சந்தித்த பலருக்கும் இல்லாமல் இருந்தது. இயேசுடைய வல்லமையை புரிதாய ஒரு சமூகம், அதை புரிந்து கொள்ளாத சமூகம், ஏற்றுக்கொள்ள மறுக்கிற சமூகமும் அங்கே இருக்கிறது. இயேசு இறந்தார், உயிர்த்தார் அப்படின்ற செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் அதில் முக்கியமான ஒரு காரணம் அறியாமை. எப்படி இந்த 2 பசங்களுமே ஏசு எங்கே இருக்கிறாருன்னு ஃபாதர் கேட்கும் போது அவர் யாரோ தூக்கி ஒளிச்சு வச்சுட்டது மாதிரியும், நாம தான் இயேசுவை களவாண்டு வச்சிருக்கோம் அப்படின்றது மாதிரி அந்த பிள்ளைகள் புரிந்து கொண்டார்களோ, அதே போல இந்த ஆதி கிறிஸ்தவர்கள் இயேசுடைய உயிர்ப்பை தவறாக புரிந்து வைத்திருந்தார்கள், ஏற்க மனமில்லாதவர்களாக இருந்தார்கள். ஏன் அப்படின்னு பார்க்கிற பொழுது அறியாமை.
இந்த ரெண்டு பசங்களுடைய அறியாமையை போல அவரிடம் ஒரு அறியாமை இருந்தது. என்ன அறியாமை அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். இயேசுடைய உயிர்ப்பை குறித்து அவரே நேரடியாகவும் மறைமுகமாகவும் பல முறை சீடர்களுக்கும் ஏன் பிற சமூகத்தவருக்கும் அவர் சமூகத்திலும் பகிர்ந்திருந்தாலும் கூட உயிர்ப்பு என்பது அவர்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் அது முடிவு ஒன்று இருக்கும் அப்படின்றது உலக நியதி. இயேசுவுக்கு முன்பு வரை, ஏன் இயேசுவுக்கு பின்பும் அவரை கடந்து அவரை தவிர்த்து பிறந்த எல்லோருமே இறந்திருக்கார்கள். தொடங்கிய எல்லாமே முடிவுக்கு வந்திருக்கிறது. அது போராக இருக்கலாம், அது காலச்சூழலாக இருக்கலாம், அது இயற்கை சீற்றமாக இருக்கலாம், மனிதனுடைய முன்முயற்சியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், வாழ்க்கையாக இருக்கலாம். தொடக்கம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு முடிவு என்பது இருக்கும். அகரமும் நகரமுமாக இருக்கிறேன், முதலும் முடிவுமாய் இருக்கிறார் என்று பாஸ்கா திரிய ஒளியேற்றுகிற பொழுது அந்த குருவானவர் சொல்லியிருப்பார். அது உண்மைதான். இயேசு அகரமாக இருக்கிறார், நகரமாக இருக்கிறார், முதலாக முடிவாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு முடிவு என்பதில்லை, முடிவுக்கு மூலகாரணமாக இருக்கிறார், முடிவினுடைய சூத்திரகாரியாக இருக்கிறார். ஆனால் அவருக்கு முடிவு என்பதில்லை. இது நமக்கு இன்றைக்கு புரிகிறது, அன்றைக்கு அவர்களுக்கு புரியவில்லை. ஏன்? உயிர்ப்பு என்பது அவருடைய அனுபவத்திற்கு கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். 2006 டிசம்பர் மாதம் 26 தமிழக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு கருப்பு தினம் அப்படின்னே சொல்லலாம். டிசம்பர் 26, 2006 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நேரம். சுனாமி தமிழகத்தை தாக்கிய நேரம். தமிழகத்துடைய கடலோர பகுதிகள் எல்லாம் மிக வெகுவாக பாதிக்கப்பட்ட ஒரு நேரம். அப்போ அந்த பெரும் பாதிப்பு ஏற்படுகிற பொழுது சுனாமி என்கிற வார்த்தை செய்தியில் வருகிற பொழுது யாருக்குமே எதுவுமே புரியல. அது என்ன சுனாமி அப்படின்னு தான் நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் அந்த வாரம் முழுவதும் ஒரு நாள் கழித்து 2 நாள் கழித்து அந்த பெயர் கொடுக்கப்பட்டு, ஜாப்பனீஸ் பெயர் என்று நினைக்கிறேன், அந்த பெயர் பழக்கப்பட்டு இன்றைக்கு சுனாமி காலனிகள் எல்லாம் இருக்கிறது. நம்ம ஊர்ல சுனாமி கல்லறைகள் எல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு சுனாமி என்கிற வார்த்தை அது தமிழ் மொழியினுடைய ஒரு வார்த்தையாகவே மாறி போய்விட்டது. தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தின் ஒரு அடையாளமாகவும் அது கருப்பு தினத்தினுடைய வலியினுடைய வேதனையுடைய அடையாளமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. ஏன்? ஒரு முறை பழக்கப்பட்டு விட்டோம். அதற்கு முன்னாடி இந்த சுனாமின்ற வார்த்தை ஏன் சொல்றேன்னா, இப்போ அன்பே சிவம்னு ஒரு நல்ல ஒரு தமிழ் படம் வந்துச்சு. அந்த தமிழ் படத்துல அந்த கதாநாயகர்கள் இருவரும் உரையாடுகிற பொழுது இந்த சுனாமியை பத்தி பேசுவாங்க. அப்போல்லாம் அந்த படம் பார்க்க பொழுது எனக்கு புரியலை. இந்த அனுபவம் வந்ததுக்கு அப்புறம் புரியுது. அதுக்கப்புறம் எப்பயாவது கடற்கரையில் கொஞ்சம் வேகமாக வந்துட்டாவே சுனாமி வரப்போகுதோ அப்படின்னு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்? ஒரு அனுபவம் நேரடியாக ஏற்பட்டு விட்டது. இன்னொரு நல்ல ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, அந்த கொரோனா காலத்தில் COVID-19 ஏற்பட்ட அனுபவம். பைபிள் டிக்ஷனரியில் அதுக்கு முன்னாடியே ஒக்காபுலரிஸ்ன்னு பார்த்தோம்னா லாக்டவுன்ற ஒக்காபுலரிஸ் இருந்துச்சு, பேண்டமிக்ன்ற ஒக்காபுலரி பைபிள் அந்த விவிலியத்தில் இருந்துச்சு, வேக்சின்ற வார்த்தை டிக்ஷனரியில் இருந்துச்சு, மாஸ்க்ன்ற வார்த்தை டிக்ஷனரியில் இருந்துச்சு. ஆனால் இதெல்லாம் நம்ம பழக்கப்படாத இருக்கிற வரை நமக்கு என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு கேட்டால் கூட, ஒரு வயதான பாட்டியர் பெரிய அளவில் படிப்பறிவு இல்லாத ஆட்களாக இருந்தாலும் கூட அவருக்கு லாக்டவுன்னா என்னன்னு தெரியும். லாக்டவுன் அப்படின்ற ஆங்கில வார்த்தைக்கு என்ன விளக்கம் தெரியும்? ஏன்? ஒரு முறை அனுபவப்பட்டு விட்டோம். இப்படி அனுபவிக்கப்படாத நிலையில் இருந்ததுனால உயிர்ப்பை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனாலதான் எம்மாவூஸ் சீடர்கள் இருவரும் பேசுகிற வார்த்தைகளை பார்க்கிற பொழுது இப்படி சொல்றாங்க. விடிய காலத்துல எங்க ஆளுக பொம்பளை ஆளுக அங்க போனாகலாம் தான் சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல. அப்போ அந்த கல்லறையெல்லாம் கல் திறந்து இருந்துச்சான். அப்போ இவ எங்கன்னு கேட்கும் போது வானதூதர் ஒருத்தர் வந்தாராம். அப்போ கடவுளுடைய தூதர் சொன்னாராம், அவர் உயிர்த்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு சொல்லி இதை எல்லாமே ஒரு யூகத்திலேயே தான் 2 பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் ஆண்டவர் இயேசு அவர்களோடு கலந்து கொள்ளுகிறார், அவருடைய அறியாமையை போக்குகிறார், அவருடைய இருள் மறைந்திருக்கிற அந்த கண்களில் இருக்கிற செதில்களை எடுக்கும் விதமாகத்தான் அந்த உரையாடலை ஆரம்பிக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அதை பாருங்க, இந்த ஒரு பகுதியை நான் திருப்பி வாசிக்கிறேன். இது ஒரு ரெப்படேஷனாக இருக்கலாம். இது புரிஞ்சாதான் அந்த எம்மாவூஸ் சீடர்களுடைய அறியாமை நமக்கு புரியும். எப்படி சொல்றாங்க பாருங்களேன். அவர்களுள் ஒருவர் கிளியோப்பா. அந்த ஒருத்தருடைய பேர் இல்லை, அது நீங்களா கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்க பேரை கூட போட்டுக்கோங்க. கிளியோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரோட மறுமொழியாக இயேசுவிடம் சொல்றாங்க. அப்போ அவங்க பேசிக்கிட்டு வரும்போது, நீ என்னத்தை பேசிட்டு வரீங்க அப்படின்னா இயேசு டயலாக் ஆரம்பிக்கிறார். அப்போ கிளியோப்பா என்ன சொல்றாரு, என்ன உங்களுக்கு தெரியாதா? எருசலேம்ல இருக்கிற ஆளுகளே உங்களை தவிர எல்லாத்துக்குமே இந்த மேட்ரு தெரியும், என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பின்வரும் செய்தியை சொல்லுகிறார். எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாளில் இந்த நிகழ்வு தெரியாதோ என்று சொல்லிவிட்டு அவர்களை சொல்ற நிகழ்வு என்ன நடந்துச்சு. அவர்கள் இயேசுவிடம், நாசரேத் இயேசுவை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம்,
அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலரை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்குகிறார்கள். எப்படி? விடிய காலத்துல கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கூறியதாகவும் சொன்னார்கள் என்றும் எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொல்லவாறு இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்கிறார்கள். அப்போ எவ்வளவு தூரம் வெள்ளந்தியாக, ஏன்னா அந்த உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு இல்லாததுனால எல்லாத்தையுமே அனுமானமாக, ரியாலிட்டியில உண்மையில் நடந்ததை கூட அவர்கள் அனுமானமாகத்தான் பார்க்கிறார்கள். அப்போ அந்த நேரத்துல அவர்களுக்கு புரியும் விதத்தில் விவிலியத்திலிருந்து ஆண்டவர் விளக்குகிறார். அப்ப என்ன சொல்லுகிறாரு? மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர்களுக்கு விளக்கி சொன்னார். அப்போ உங்களுக்காகத்தானே இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டேன், விண்ணிலிருந்து மன்னகம் நோக்கி வந்தேன், என் உயிர்ப்பும் உங்களுக்குத்தானே, என்னடா அப்படி முட்டாத்தனமா புரியாம இருக்கிறீங்க, நான் உயிர்த்த செய்தியை நான் சொன்னா நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன்னா பேயின்னு பயந்துருவீங்க அப்படின்னு சொல்லித்தான் வானதூதர்களை வைத்து என் தந்தையானவர் உங்களுக்கு செய்தியை கொடுக்க சொல்லி இருக்கிறார். அந்த செய்தியை கேட்ட பிறகும் கூட நம்பாம இருக்கிற மரமண்டையா இருப்பீங்களா, முட்டா பயல்களா அப்படின்னு சொல்லி அவர்களை திட்டாமல், அவர்கள் மீது கோபம் கொள்ளாமல், அவருடைய அறியாமையுடைய யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவர் அவர்களுக்கு விவிலியத்திலிருந்து விளக்கம் சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியும் இல்லையா, யூதர்களை பொறுத்தவரை மோசே ஒரு முக்கியமான மனிதர். அதனாலதான் மோசே தொடங்கி இறைவாக்கினர் வரை ஒன்று ஒன்னா அவர்களுக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு. எசாயா சொல்லியிருக்காரு இல்லையா, அது அவரை பற்றி தான். மோசே சொன்னதும் அவரை பற்றி தான் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருடைய விவிலிய வசனங்களை எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்து, உயிர்ப்பு என்பது சாத்தியமானது, அது இறைவனுடைய மகனுக்கு சாத்தியமானது, அது சாத்தியப்பட்டு விட்டது, இயேசு உயிர்த்து விட்டார் என்கிற செய்தியை அவர்களுக்கு அந்த இடத்தில் புரிய வைக்கிறார். அப்படியே பேசிக்கிட்டே வரும்போது தான் அவங்களுடைய இடம் வந்து விட்டது. ஆனால் இயேசு இன்னும் அவர்களுக்கு புரிதல் தேவை என்பதை உள்ளூர உணர்ந்தவராக இருக்கிறார். அது அவர்களாக கூப்பிடுகிறார்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்றாரு. அப்போ அவங்களே சொல்றாங்க, நீரும் வந்து எங்களோடு இந்த நாளில் தங்குமே என்று கேட்கிறார்கள். இயேசுவை தங்கும்படி வேண்டினார்கள். இயேசுவை அவர்களோடு தங்கும்படி வேண்டினார்கள். அப்புறம் அன்னைக்கு வாசிக்கப்பட்ட வாசகம் தெரியும். தங்குகிற பொழுது, அவர்களுக்கு உணவு கொடுக்கிற பொழுது அவருடைய பார்வை விசாலப்படுகிறது. அப்போ எப்போ இயேசுவை அவர்கள் கண்டு கொண்டார்களோ, எப்போது உயிர்த்த ஆண்டவர் தான் என்னோடு உடன் பயணித்தவர், என்னோடு பேசியவர், உரையாடியவர், விவிலியத்தை விளக்கி சொன்னவர் என்பதை எப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்களோ, அடுத்த கணமே நம்பிக்கை அவர்களுக்குள் பிறப்பெடுக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, இயேசு தன்னுடைய சொந்த வார்த்தைகளை எவ்வளோ விளக்கத்தை சொல்லி அவர்களை புரிய வைத்திருக்கலாம். ஆனால் அவர் விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். ஏன்? ஒரு மதத்தினுடைய மறை, ஒரு சமயத்தினுடைய மறை நூல் மிகவும் முக்கியமானது. சொந்த வார்த்தைகளை காட்டிலும் விவிலியத்திலிருந்து மேற்கோள் காட்டுகிறார். இயேசுடைய அந்த 3 சோதனைகளிலும் பார்க்கிற பொழுதும் அவருக்கு ஏற்படுகிற சொந்த சோதனைகளுக்கு கூட பதிலை தன் வாய்மொழியாக சொல்லாமல் விவிலியத்திலிருந்து தான் மேற்கோள் சொல்லுகிறார். கடவுளுடைய வார்த்தை அறிவதுதான் ஆண்டவரை அறிவதற்கு அடித்தளமான ஒரு செய்தி. இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி, ஒரு 5 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன், என்னுடைய வகுப்பு தோழர் இங்கே பிலிப்பைன்ஸில், அவர் என்னோட டாக்டரேட் பண்ணுறாரு. நம்ம ஊரில் எப்படி ப்ராட்டஸ்டாண்ட் சர்ச் இருக்குதோ அதுபோல் எங்கள் எக்லேசியா கிறிஸ்தோ அப்படின்னு ஒரு சர்ச் இருக்குது. சர்ச் இன் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு சபை வைத்திருக்கிறார்கள். அப்போ அவர் இப்போ தான் அவர் டிஃபென்ஸ் முடிக்கிறார். எனக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடியே சேர்ந்தவர். அப்போ எனக்கு ஒரு பார்ட்டி கொடுக்கணும்னு சொல்லி கூப்பிட்டுருந்தார். வாங்க ஃபாதர், உங்களுக்கு ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொல்லி ஜஸ்ட் ஈவினிங் டீ பார்ட்டி மாதிரி கூப்பிட்டுருந்தார். போகும்போது நேரடியாக உட்காந்து பேசும்போது உரையாடல்கள் வலுக்கிற பொழுது இதை பற்றி பேச ஆரம்பித்தோம். மதங்களை பற்றி, நம்முடைய சமயத்தை பற்றி பேச ஆரம்பித்தோம். அவர் சொன்னார், ஃபாதர், இந்தியன் ஃபாதர்ஸ் நீங்கள் எவ்வளோ தூரம் ஓப்பனாக இருக்கிறீங்க, இங்கே இருக்க பிலிப்பைன்ஸ் ஃபாதர்ஸ்லாம் எங்களை மதிக்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லுவார். நான் எதனால அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அவங்கவுங்க மெஜாரிட்டி, கேத்தலிக் சர்ச் நீங்கள் 80% இருக்கிறீங்க,
நாங்கள் மைனாரிட்டி சர்ச்சஸ்லாம் வந்து ஒரு 4%, 3% இருக்கிறதுனால எங்களுக்கு பெரிய கட்டமைப்புகள் இல்லாதனால எங்களை யாரும் மதிக்கிறது இல்லை. அட்லீஸ்ட் நான் சொல்கிறதையாவது நீங்கள் கேட்குறீங்களே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அந்த சபக்காரர்களுக்குன்னே ஒரு பாணி இருக்கும் இல்லையா, டக்குன்னு பைபிள்ல இருந்து 2-3 எடுத்து டக்குன்னு வச்சாரு. எதெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணுறதுக்குன்னா ட்ரினிட்டி அப்படின்றதெல்லாம் இல்லை ஃபாதர் அப்படின்ற மாதிரி சொன்னார். நான் கேட்டுக்கொண்டேன். சரி, வாதம்னு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து தெளிவுக்கு வழியே இருக்காது, உரையாடலுக்கு வழி இருக்கு. நான் ஒரு உரையாடலை போல அவர்கிட்ட ஆரம்பித்தேன். பட் ஆனால் அவருடைய பாணி அப்படித்தானே போகும். ஒரு மாதிரி வாதத்திற்கு வந்தார். உடனே வந்து தன்னுடைய வாதத்தை வந்து முன்னிலைப்படுத்துறதுக்கு விவிலியத்திலேருந்து வசனங்கள் எல்லாம் எடுத்து சொன்னார். அதுக்கு சொன்னார், அன்னை மரியாளுக்கு சொல்கிறாரு, புனிதர்களுக்கு சொன்னார், அப்புறம் அருளடையாளங்களுக்கு சொன்னார். அப்போ நான் ஒன்றுக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னா அவர் ட்ரெடிஷனை ஏற்றுக்கொள்ள இல்லாத மனிதராக இருக்கிறார். கத்தோலிக்க திருச்சபைக்கு விவிலியமும் மரபும் இப்படி நிற்கணும் இல்லையா, அவங்க மரபை தள்ளி விட்டுட்டு விவிலியத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுறதுன்னு நான் விட்டுட்டேன். ஆனால் ஒரு காரியம் எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, தான் கொண்டிருக்கிற கொள்கைக்கு துணை நிற்கக்கூடிய அத்துணை இறைவார்த்தைகளையும் மரணம் செய்து அவர் என்ன பேசினார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த விதத்தில் நான் அவரை ஒரு விதத்தில் நான் அவரை வந்து உண்மையிலேயே நான் அப்ரிஷியேட் பண்ணி அவரை வாழ்த்தினேன். இவ்வளோ தூரம் பைபிளில் நீங்கள் பிடித்தமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு மேலே சொல்ல முடியல. ஏன்னா அந்த இடத்துல வந்து ஒன்றை தூக்கி ஒன்றை கீழே விடுறதுனால நம்ம பேச முடியாத ஒரு சூழல். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய வாத விவாதங்களிலும் நம்முடைய அன்றாட உரையாடலிலும் தெளிவு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தை நமக்கு துணை செய்யும் அப்படின்ற ஒற்றை செய்தியை இந்த நாளில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பிரியமான இறைப்பிள்ளைகளே, அத்தோடு சேர்த்து அந்த சீடர்களுக்கு இயேசு அனுபவம் கிடைத்த பிறகு அவர்கள் செய்த காரியம் என்ன? உடனடியாக சீடர்கள் துணிவோடு எருசலேமுக்கு போகிறார்கள். உடனடியாக எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாங்க நம்ம உடனடியாக நம்ம எங்கே போவோம்? எருசலேமுக்கு போவோம். இவ்வளவு நாளாக ஒரு ஐயம் கொண்டு இருந்தோம். இயேசுடைய அந்த உயிர்ப்பை குறித்த, உயிர்த்த ஆண்டவர் கொடுத்த நம்பிக்கை நமக்கு இல்லாமல் இருந்தது. இன்றைக்கு அந்த உயிர்த்த ஆண்டவரை நம்மிடம் பேசிவிட்டார். நான் பெற்ற இந்த உறுதிப்பாடு நிறைந்த நம்பிக்கையை நாம் பிறரோடும் பயிர வேண்டும். உடனடியாக சென்று நம்ம சீடர்களுக்கு சென்று அவர்களை உறுதிப்படுத்துவோம் என்று உடனடியாக புறப்படுகிறார்கள். எம்மாவுஸ் அனுபவம் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் அனுபவம். அதற்கு இயேசுவோடு நாம் பயணிக்க வேண்டும். இயேசு நம்மோடு பயணிக்க அவரை அனுமதிக்க வேண்டும். இதுதான் இந்த நாளினுடைய மைய செய்தியாக நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். உங்களையும் எடுத்துக்கொள்ள யாசிக்கிறேன். என்னது? இயேசுவை என்னோடு பயணிக்க அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா இயேசுவோடு பயணப்பட தயாராக வேண்டும். இயேசுவுடைய பயணம் நமக்கு பல வெளிச்சத்தை காட்டும், நம்முடைய அறியாமையை போக்கும், நம்முடைய இருளை நீக்கும். அதற்கு இந்த எம்மாவுஸ் சீடர்களுடைய பயணம் மிக முக்கியமான ஒரு தொடர்கதையாய் நமக்கு நிற்கிறது. தொடக்கத்தில் சொன்னேன், அந்த 2 பேர்ல ஒருத்தருடைய பேர் தான் விவிலியத்தில் குறிக்கப்பட்டிருக்கிறது. யாருடைய பேரு? கிளியோப்பா என்களுடைய பேர் தான் குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இன்னும் ஒருவர் யாரு? ஏன் நற்செய்தியாளர் அந்த பெயரை சொல்லவில்லை அப்படின்னா, அந்த இடத்துல நீங்க உங்களை நிறுத்தி பாருங்க. நான் அந்த பயணத்தில் இருந்தேன் என்று சொன்னால் எனக்குள் இருக்கிற ஒரு சில அறியாமையை, எனக்குள் இருக்கிற ஒரு சில ஐயப்பாடை என் ஆண்டவரோடு பேசினேன் என்று சொன்னால் அவர் எனக்கு வாழ்க்கைக்கான நம்பிக்கையை, வெளிச்சத்தை தருவார். நான் வாழ்க்கைக்கான நம்பிக்கையை, வெளிச்சத்தை தருவார். அந்த சீடர்களுக்கு இயேசுடைய இறப்புக்கு பிறகு நடக்கிற, உயிர்ப்புக்கு பிறகு நடக்கிற எல்லாமே விந்தையாக இருக்கிறது. ஒரு பக்கம் உயிர்ப்பு நடந்து உயிர்த்து விட்டார் என்ற செய்தி வருகிறது, அடுத்த பக்கம் வேதகலாபனை தொடங்கி விட்டது. அப்போ உயிரை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர்கள் எருசலேமிலிருந்து வெளிப்பகுதிக்கு ஓடி செல்லுகிறார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அந்த பிரச்சனையிலிருந்து விலகி நிற்பதற்கான வழியை தேடுகிற பொழுதுதான் இயேசு வழியேக்க வந்து சேர்ந்து அவர்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறார், நம்பிக்கையை பலப்படுத்துகிறார். நீங்கள் வாருங்கள், உயிர்த்த ஆண்டவர் தான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு யாதொரு துன்பமும் நேராமல் நீங்கள் எடுத்து வைத்த பாதையில் முன்னேறி செல்வதற்கு நான் துணையாக நிற்பேன் என்று சொன்ன அதே எம்மாவுஸ் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னோடு இருக்கிறேன். உன் தெளிவற்ற சூழ்நிலையில் நான் உனக்கு தெளிவை தருவேன். உன் ஐயம் கொண்ட வாழ்க்கையில் உன் ஐயத்தை தவிர்த்து உன்னை உறுதிப்படுத்துவேன் என்கிற நம்பிக்கையை தருகிற ஆண்டவர் பாஸ்கு காலத்தின் 3வது ஞாயிறில் எம்மாவுஸ் சீடரோடு இணைந்து பயணிக்க நம்மை அழைக்கிறார். அவரோடு பயணிப்போம், நம் ஆன்மாவை பலப்படுத்துவோம். ஆமென்.